ஆண்மலைப்பாற்றுக்காக ஜெபிக்கப்படுகின்ற பக்தியுள்ள மன்றாட்டுக்களை இரக்கத்தோடு ஏற்று இவர் விரும்புகின்ற பாவ மன்னிப்பை கிருபை கூர்ந்து அளித்தல மன்றாடுகிறோம். சதா காலமும் செய்வீரமான சர்வேஸ்வரா, இந்த மன்றாட்டுகள் தயவோடு கேட்டல் சுவாமி. நித்திய பிதாவே, பெற்றோர், பந்துக்கள், சிநேகிதர்கள் முதலான வேதனை நீங்கி நித்திய காலம் உம்மை சந்தோஷமாக சந்தித்துக் கொண்டிருக்க தேவரின் கிருபை செய்த மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். அன்பார்களே, மாலை முடித்துவிட்டது. இப்பொழுது கடவுளுடைய வார்த்தை பங்கேற்கப்படும் சகோதரருக்கு நம் அனைவரும் சேர்ந்து நாம் சகோதரருக்கு நன்றி சொல்லுவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்களை கூறி இந்த நாளிலே சகோதரர் பிரான்சனுடைய ஆன்மா இடைப்பாளர்களுக்காக ஜபக்குழுவில் உள்ள அனைவரும், மக்கள், நீங்களும், உறவுகள் அனைவரும் இங்கு ஒன்று கூடியுள்ளோம். நமக்காக பரிந்து பேசுகிறவர் ஒருவர் இருக்கிறார். யாருங்க? நமக்காக ஆண்டவரிடம் பரிந்து பேசுகிற ஒருவர் இருக்கிறார். யார்? தூய ஆவியார். அனைவரும் எழுந்து நின்று தூய ஆவியாளர் நம் மத்தியிலே வரவேற்று நம்முடைய குறைகளையும் குற்றங்களையும் ஆண்டவரிடம் நமக்காக பரிந்து பேசி மன்னிப்பு பெற்றுக் கொள்வதற்காக பரிசுத்த ஆத்மாவே என்ற பாடலை பாடி நாம் அனைவரும் கரங்களை கட்டி ஆண்டவரோடு இணைந்து கரங்களை கட்டி இந்த பாடலை நாம் பாடுவோமாக. அவனுக்கு சொர்க்கவாசல் திறந்து நாங்கள்
அனைவரும் கரைகளை கட்டாமா? பிரியமானவர்களே, அமர்ந்து கொள்ளுங்கள். முக்கியமா நம்ம வந்துக்கிறது இப்போ கட்டாயமாக நம்ம சினிமா போறோம், பிலிம் பார்க்கலாம். சினிமால முக்கியமான கதாபாத்திரம் கடைசியில என்ன நடக்குது அப்படி. ஆனா இங்க ஆண்டுடைய இறை வார்த்தை என்பதுதான் ஹீரோ. கடவுளுடைய வார்த்தை என்பது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இறைவனை அவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்கிறோம். அவருடைய வருகையிலே நாம் அவரோடு இணைந்து எடுத்துக்கொள்வதற்காக காத்திருக்கிறோம். நமக்கு முன்னால் இறந்தவர்கள் திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோர் இயேசு கிறிஸ்துவின் உயிரோடு எழுப்புவார்கள் என்பது ரோமையர் எழுதிய திருமுகம் அதிகாரம் 6 இறைவார்த்தை 3 நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு பாடலை பாடி அவருடைய இறைவார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க உங்கள் அனைவரையும் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த இறைவார்த்தை தான் முக்கியமானது. இதுல இறைவார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கலாம். இன்னைக்கு புதையல் ஓமை கூட நம்ம செய்தியிலே கேட்டோம். புதையல் எவ்வளவு விலை கொடுத்தாத ஒரு புதையல்னாக்கா தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் விட்டு அந்த புதையல் வாங்கிட்டு வருவாங்க. இன்னைக்கு உங்களுக்கிட்ட அந்த புதையல் வருதுங்க. அதுக்கு முன்னாடி உடைய ஆண்டவரை நமக்காக பரிந்து பேசுகிற தூய ஆவியை நம் மத்தியிலே வரவேற்றோம். நம்ம ஆண்டவரை நம் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவை நாம் அழைக்கத்தக்கதாக ஆதி முதலா இருந்தவர் என்ற பாடலை பாடி இறைவார்த்தைகளை செல்வோம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் என்னோட இருக்கிறீங்களா? கரங்களை தட்டுங்களா? கரங்களை தட்டலாமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
ஆண்டவர் இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் இருக்கிறீங்களா? ஹalleluya. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நேரம் அதிகம் இல்லாத காரணத்தால் வெறும் 5 நிமிடம் தான் செய்ய இருக்கிறோம். கடவுளுடைய இறை வார்த்தை இல்லை என்றால் நாம் விண்ணுலகிற்கு செல்ல முடியாது. அல்லேலூயா. யாருமே நம்புகிறீங்க? ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள் வேறொன்று பாயவில்லை என்றால் நாம் விண்ணுலகிற்கு செல்ல முடியாது. எனவே கரெக்டாக 5 நிமிடத்தில் என்னுடைய இறை வார்த்தையை நான் முடிக்கின்றேன். பிறகு அவர்கள் பேசுகிறேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. யோவான் 11ஆம் அதிகாரம் 11 John 11 chapter இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டில் இருந்து விட்டார். இந்த இறை வார்த்தையாக உங்களுக்கு எல்லாருக்குமே ஜெனரலா தெரிஞ்சிருக்கும். அதனால நான் அப்படியே சொல்லிடுறேன். படிக்க நேரம் இல்லாதனால ஒரு 5 நிமிடம் தான். இந்த இறை வார்த்தை என்ன சொல்ல போகுது அவ்வளவுதான். லாசர் மரித்து விடுகின்றார். மரித்த பிறகு மார்த்தா இயேசுவை தேடி வருகின்றார் இல்லைங்களா? வந்த பிறகு இயேசு சொல்றாரு, ஆண்டவர்கிட்ட போய் அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே இயேசுவே, நீர் என் சகோதரன் லாசரை கொடுத்திருந்தால் அவன் இறந்திருக்க மாட்டான். யார் யாருக்கு இருந்தா அவன் இறந்திருக்க மாட்டாரு? லாசர் இயேசு இரண்டும் ஒரே தடவை ஒரே இடத்துல இருந்தா என்ன இருக்கும்? லாசர் இறந்திருக்க மாட்டார். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்லுகின்றார், அவர் இறந்து விட்டார். மீட்பின் செய்தி ஆண்டவரிடத்திலிருந்து தான் வரணும் இல்லைங்களா? ஆண்டவராகிய இயேசு அவரிடம் சொல்லுகின்றார், நீர் அஞ்ச வேண்டாம், லாசர் உயிரோடு எழுந்திருப்பார். லாசர் உயிர்த்தெழுவார். தொடர்ந்து படிக்கிறோம். 11:23 கரெக்டா 5 வார்த்தை தான். இந்த வார்த்தையை நான் முடிச்சிடுறேன். யோவான் 11:23 அப்படியே வச்சுக்கோங்க சார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர் தெழுவார் என்று இயேசு அவரிடம் கூறினார். போதும் சார். ஆனா இயேசு உயிர் தெழுவார்னு யாருக்கு தெரியும்? லாசர் இருந்த லாசர் மீண்டும் உயிர் தெழுவார்னு யாருக்கு தெரியும்? இயேசுக்கு தெரியும். ஆனா அங்க போய் என்ன சொல்றாரு? கல்லறைக்கு எங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்கிறாரு. கல்லறைகிட்ட கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதுக்கு என்ன சொல்றாங்க? ஆண்டவரே, அவர் கல்லறையில் வைத்து 4 நாட்கள் ஆயிற்று. எத்தனை நாள் ஆயிடுச்சு? 4 நாட்கள் ஆயிடுச்சு. ஏனென்றால் யூதர்களின் நம்பிக்கை என்னவென்றால், அவர்கள் உயிரோடு எழ வேண்டும் என்றால் 3 நாட்களுக்குள்ளாக எழ வேண்டும். ஆனால் 4 நாட்கள் ஆயிற்று. யூதர்கள் நம்பிக்கை அதுதான். அவர்கள் என்ன நினைச்சாங்க? எழுந்தா ஆண்டவர் எழுப்புனா 3 நாட்குள்ள எழுப்பிடும். ஆனா இங்க 4 நாள் ஆயிடுச்சு. அப்ப சொல்றாங்க, ஆண்டவர் கல்லறை பார்த்து கல்லை அப்புறப்படுத்துங்கள். என்ன சொல்றாரு? கல்லறையில் வாயில் நின்று கொண்டு கல்லை அப்புறப்படுத்துங்கள் சொல்றாரு. கல்லை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? ஆண்டவர் பார்த்து கல்லறையில் கண்ணீர் விட்டு அழுதான்னு அந்த இறை வார்த்தையை படிங்க வீட்டுல போய். யோவான் 11 இறை வார்த்தை 35. ஜான் 11:35. இயேசு கண்ணீர் விட்டு அழுதான்னு. ஆண்டவராகிய இயேசு அவரை பார்த்து சொன்னாரு, லாசர் உயிரோடு எழுந்தருள்வார் சொன்னார். எழுந்து வருவாங்க. அப்புறம் ஏன் இயேசு அழுகணும்? எதுக்கு அழுகணும்?
லாசர் இருந்த பிறகு உயிரோடு எழுப்பட்டது ஆண்டவரால முடியும், இயேசுவால முடியும். அவங்க சகோதரிகிட்டையும் சொன்னாரு லாசர் உயிரோடு வருவார். ஆனா இயேசு அழுகிறார். அதை பார்த்து அவங்க கேட்கிறாங்க, எதுக்கு அழுகிறார்? ஆண்டவர் எதுக்கு அழுகிறார் தெரியுங்களா? அவர்கள் சாத்தானவன் பாவத்தை இந்த உலகில் கொண்டு வந்து மரணத்தை கொண்டு வந்து விட்டான் என்று அதை நினைத்து அழுகிறார். பைத்தலாம் அலைமையா 2 வார்த்தை தான் முடித்து விடுகிறேன். இறை வார்த்தை 11ஆம் அதிகாரம் 43வது இறை வார்த்தை 11:43. இன்னும் ஒரு வார்த்தை தான் இருக்குது. இவ்வாறு சொன்னபின் இயேசு கல்லறையிடம் இருந்து லாசரு வெளியே எழுந்துவார் என்று சொன்னார். என்ன சொன்னாரு? லாசரு வெளியே எழுந்துவார் என்று சொன்னார். ஏங்க கல்லறை திறந்தா பக்கத்துல இருக்குது கல்லறை, லாசரை எழுதுவானா காது கேட்க போகுது. எதுக்கு ஆண்டவராகிய இயேசு லாசரை வெளியே வா என்று உரத்தை ஏன் கட்ட வேண்டும்? எதற்காக ஒரு ஜோரா கட்டணும்? யாருக்குன்னா தெரியுமா? தெரியாது. ஏனென்றால் 3 நாட்கள் ஆன பிறகு ஒவ்வொரு ஆன்மாவும் எங்க இருக்குமா? பாதாளத்தில் முத்திரைகிற ஸ்தலத்தில் இருக்கும். அதுக்காகத்தான் இந்த 40 நாட்கள். இந்த 40 நாட்கள் எதுக்கு பண்றாங்க? வெளியே வேறாவது வெளியே இருக்கு. 3 நாட்கள் ஆன பிறகு அவர்கள் எங்க இருப்பாங்க? முத்திரைகிற ஸ்தலத்துல. முத்திரைகிற ஸ்தலம் என்பது கீழ்பாதாளம், மேல் பாதாளம் 2 இருக்கும். உத்தரக ஸ்தலத்துல இருக்கிறது என்றால் லாசருடைய ஆன்மா எங்க இருக்கும்? உத்தரக ஸ்தலத்துல இருக்கும். அப்போ அவர் சொல்றாரு, இந்த சத்தம் யாருக்கு கேட்கணும்? லாசருக்கு. அப்பதான் லாசரு அவங்களுடைய ஆன்மா எழுந்து வர முடியும். அதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு உரத்த குரலில் லாசரையும் எழுவா என்று அழைத்தார். படிங்க அந்த லாஸ்ட் இறை வார்த்தை திருவெளிப்பாடு 1ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 18 கடைசி வார்த்தை. நானே இறந்தேன், ஆகினும் இதோ என்றென்று வாழ்கின்றேன். சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் கிடைக்கலாம். எதற்கு மீது அதிகாரம் இருக்குது? ஆண்டவருக்கு சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் அதிகாரம் இருக்குது. அப்ப லாசரோட ஆன்மா எங்க இருந்தது? பாதாளத்தில் இருந்தது. அதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கல்லறையில் நின்று உரத்த குரலில் லாசரே வெளியே வா என்று அதட்டினார். ஏனென்றால் அந்த சத்தமானது, இடி முழக்கமானது பாதாளத்தில் உள்ள லாசருடைய ஆன்மாவுக்கு கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் லாசர் உயிரோடு மீண்டும் வர முடியும். எனவே மரித்த சகோதரர் நமது சாம்சன் அவருடைய ஆன்மாக்காக நாம் எல்லோரும் ஜெபிக்க வந்திருக்கிறோம். அவருடைய ஆன்ம இளைப்பாறுதல் அடையவும், அவருடைய 40 நாள் இந்த உத்திரிகை ஸ்தலத்தில் அவர் என்ன பாவங்கள் செய்திருந்தாலும் அந்த பாவத்தின் தண்டனை தீர்ப்பை அவர் முடித்துவிட்டு மீண்டுமாக இதோ ஒரு நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு மீண்டும் வரும்பொழுது இதோ முகமுகமாக தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்று நாம் இந்த நேரத்தில் இதோ இந்த தருணத்தில் நாம் ஜெபிக்க ஆசைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்று சொன்னால் மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் திருப்பாடல்கள் 20 வருஷம், அதனோடு கூட்டி கொடுத்தால் 30 வருஷம் மிகவும் சற்று இருக்குமா? கடவுள் அருமையான சகோதரருக்கு இப்படிப்பட்ட ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். மனிதர்கள் பார்க்க சத்து சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். உங்களால் பேச முடியாது. ஒரு அழைப்பால் எல்லாரும் வந்து சொல்லி கடைசி செல்வதற்கு நாம் கடவுள் செய்கிறோம்.
நல்ல தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மண்ணான மனுஷனே, நீ கருப்பணியை மன்னிக்கிறாய் என்று சொல்லி கட்டிய மனைவி, பெற்றெடுத்த பிள்ளைகள், சொந்த பந்துகள் சேர்த்து வைத்து சொந்த சுகம் இந்த உலகத்தில் எங்களுக்கு யாவே நிரந்தரமல்ல சுவாமி. நீர் ஒருவரே நிரந்தரமான அருமையான சுவாமி. சகோதரனை நீர் எடுத்துக்கொண்டீர். சபையை ஆடலில் கேட்டு சொல்லிருந்து போம். சாவு நாளை தள்ளி போட ஒருவனாலும் முடியாது. அதை நீங்கள் விலை கொடுத்து வாங்கவும் முடியாது. அதிலிருந்து நீங்கள் விலகிச் செல்லவும் முடியாது. நான் ஏற்ற வேளையில் எந்த ஆத்மாவை நான் எடுத்துக்கொள்வேன் என்று என்னுடைய சித்தமாய் இருக்கிறதோ அதை நான் எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லி அருமையான சகோதரனே, அப்பா நீங்க எடுத்துக்கொண்டேன். அப்பா தகப்பனே, வீட்டில் அந்த சகோதரனுக்கு தகப்பனே ஒரு இணைப்பானதனை தாரும். அப்பா கணவனை இணைந்த மனைவியை ஒப்புக் கொடுக்கிறோம், பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். யாரும் கொடுக்க முடியாத ஆறுதலை அப்பா நீர் தாரும். கடவுளை எல்லா முகங்களிலும் நான் கண்ணீரை துடைத்து உங்களை நான் ஆறுதல் படுத்துவேன், உங்களை சமாதானப்படுத்துவேன். உங்களை நான் திக்கற்றவர்களாக ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறேன். அருமையான இந்த குடும்பம் சகோதரன் மறித்திருந்தாலும் நீர் கணவனாக இருந்து, அப்பா நீர் தலைவனாக இருந்து அந்த குடும்பத்தை எப்படி போஷித்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி அவர்களே நீரே அந்த குடும்பத்தை எடுத்து வழிநடத்தும். வந்திருக்கிற எல்லாருடைய கணவனை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். இந்த துக்கத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை ஏதோ செபித்தோம், ஆண்டவருடைய வார்த்தை சொன்னோம், ஆண்டவரை பாடினோம் என்று சொல்லியாக இந்த பிள்ளைகளுடைய சமாதானத்தை நாங்கள் கொடுக்கிறோம். அம்மா ஒவ்வொரு குடும்பத்திலும் அம்மா ஆறுதலும் சமாதானமும் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் ஆண்டவரே இந்த குடும்பங்களை நிரம்பி வழி இவர்களை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமாகி இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. சத்தமாமே சொல்லுவோம். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரே, இது அருமையான இந்த மதிய வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா இது சகோதர சாம்சன் ஆண்டவரே, அப்பா 40 நாள் நாங்கள் கடந்து விட்டோம் ஆண்டவரே. அப்பா அவருடைய துணையாக கல்யாணி ஆண்டவரே, அந்த தாயகனி ஆண்டவரே, இம்மட்டமாக அந்த சகோதர வழியாக நீ சுகப்படுத்தும் ஆண்டவரே. அவர் பெற்றெடுத்த 5 பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா உற்சாக உறவினர்கள் சகோதர ஆண்டவரே, அப்பா அவருடைய தாசி ஆண்டவரே, ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற ஆண்டவரே, உற்சாக வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனாலும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் 40 நாள் கடந்து விட்டோம் ஆண்டவரே. காலங்கள்
வரைக்கும் ஆண்டவரே, உச்சத்தில் உள்ளங்கள் வரைக்கும் ஆண்டவரே, அப்பா அந்த தாயாருக்கு நல்ல சுகத்தை தாரும், சமாதானத்தை கொடுத்து தாரும் ஆண்டவரே. அவரை பெற்றெடுத்த அந்த பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமகள்கள் ஒவ்வொருவரும் நீ ஆசீர்வதிப்பாய். இயேசு ஜெபிக்கிறோம் எங்கள் சொன்ன நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். I request everybody to kindly be seated. Good afternoon, everybody. On behalf of our family, I warmly welcome each one of you and thank you for taking the time to be here with us today. Your presence, prayers, love, and support mean a great deal to our family as we gather to remember and honor the life of our beloved Samson on his 40th day of remembrance. Although we continue to miss him deeply, it's time to thank God for the gift of his life, to cherish the memories that we have shared together, and to find comfort and hope in God's promises. We are grateful to have families, relatives, friends,